கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கடற்படை கப்பல்களை கொண்டு ஹார்முஸ் நீரிணையை முடக்கி என்னுடைய சம்மதத்தோட தான் ஈரான் தனது எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியும். ஈரான்ல இருந்து எந்த ஒரு கப்பலும் வந்துட்டு தாண்ட முடியாதுங்களா அப்படின்னு சொல்ற நீ மறுக்கிறியா? அவங்க தடுக்கிறாங்களா? இன்னைக்கும் நான் திறந்து விட தயார். உன் முற்றுகையை தூக்கு. இதான் சொல்றேன். திறந்து விடுறான் ஹார்முஸ, அவ்வளவுதான். ஆனா ஹார்முஸ கிராஸ் பண்ற கப்பல்கள் எந்த கப்பல்களா இருக்கணும் அப்படின்றத ஈரான் தான் தீர்மானிப்பான். வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்திகள் வாயிலாகின்ற மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹார்முஸ் நீரிணை போக்குவரத்தை ஒரு பொருளாதார அணுகுண்டாக பயன்படுத்துகிறது. உலக பொருளாதாரத்தை, குறிப்பாக எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கக்கூடிய ஒரு செயலில் அது ஈடுபடுகிறது என்று அமெரிக்கா குற்றச்சாட்டி இருக்கிறது. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான குற்றச்சாட்டு. அவங்க குற்றச்சாட்டு சும்மா சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க. இந்த தெருச்சண்டையிலலாம் ஒரு சாதாரண விஷயத்துக்கும் பெருசாக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு. ஹார்முஸ் நீரிணை அவனுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட நீரிணை பகுதி, நீர்ப்பகுதி. அது அதில் இருக்கிற நீரிணை பகுதியில் அவனுடைய வர்த்தகத்திற்காக, அவங்களுடைய நலனை பாதுகாக்க நான் கட்டுப்படுத்துவேன்னு ஈரான் சொல்றது எப்படி தப்பாகும்? அதை வந்துட்டு ஒரு பொருளாதார அணுகுண்டாகவே பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா இவரு தூக்கி கூட்ட போடுறாரு அமெரிக்கா. ஆனா நீ என்ன செய்யற? எது போற? உள்ளபடியே அணுகுண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய போக்குவரத்தை நான் திறந்து விட தயார் அப்படின்ட்டு ஈரான் சொன்னபோது, எனக்கு கட்டுப்பட்டு தான் அது இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கேடு பண்ணீங்களே, முற்றுகை பண்ணீங்கல்ல. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கடற்படை கப்பல்களை கொண்டு ஹார்முஸ் நீரிணையை முடக்கி என்னுடைய சம்மதத்தோட தான் ஈரான் தனது எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியும். ஈரான்ல இருந்துட்டு எந்த ஒரு கப்பலும் வந்துட்டு ஈரான் எண்ணெயை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு கப்பலும் தாண்ட முடியாதுங்களா அப்படின்னு சொல்ற நீ மறுக்கிறியா? அவங்க தடுக்கிறாங்களா? நல்லா கவனிங்க. ஏன்னா சர்வதேச மீடியா வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இதான் ட்ரம்ப் சொன்னாரு, இதுதான் வான்ஸ் சொன்னாரு, இதான் இவரு சொன்னாரு, இதான் ஈரான், இதோட விட்டுறாங்க. சரி தவற அனலைஸ் பண்ணணும்ல. இது எப்படி சரியாகும்? நீங்க ஈரானை வந்துட்டு நான் கற்காலத்துக்கு தள்ளுவேன், ஒன்றுமே அங்கே இருக்காது, எல்லாத்தையுமே அழிச்சிருவேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், அதெல்லாம் சரி கண்ணா, முதல்ல இந்த நீரணையை தாண்டி உன் கப்பல் எப்படி போகுதுன்னு பார்க்குறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் இறங்கி வந்தீங்களா இல்லையா நீங்க? ஏன்னா ஹார்முஸுடைய இந்தாண்ட பக்கத்தில் ஈரான் இருக்குது, எதிர் திசையில் பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா இருக்கு, ஐக்கிய அரபு குடியரசு இருக்குது, ஏமன் இருக்குது, எல்லா நாடுகளும் இருக்குது. அவங்களாம் எந்த பக்கம் வந்துட்டு எண்ணெயை ஏற்றுமதி பண்ணுவாங்க? பாரசீக வளைகுடா பகுதியில் தான் வருவாங்க. பாரசீக வளைகுடான்னு ஏன் அந்த பகுதிக்கு பேர்? ஈரான்னு நம்ம எந்த நாட்டை சொல்கிறோமோ அதுதான் பாரசீகம். அந்த பாரசீகத்தினுடைய நாட்டினுடைய அந்த கடற்பரப்பு தான் பாரசீக வளைகுடா. கீழே வந்தீங்கன்னா ஓமன் வளைகுடா, அதுக்கப்புறம் தான் மற்ற கடற்பகுதிகள். அப்போது எந்த இடத்துல அவனுக்கான உரிமை இருக்குதோ அந்த இடத்துல அவன் உரிமையை நிலைநாட்டுறான். நீங்க வந்துட்டு முற்றுகை போராட்டம் நடத்திட்டு என்னை தாண்டி எப்படி நீ வர்த்தகம் பண்ற பாத்திரலாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு தாதாகிரின்னு சொல்லுவான் இந்த ரவுடிங்க. இந்த பக்கம்லாம் யாராவது போனீங்கன்னா சொருவிடுவேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பண்ணிட்டு அவன் வந்துட்டு தூக்கி குண்டை போடுறான் அப்படின்ட்டு ரொம்ப நீட்டாக சேவெல்லாம் பண்ணிக்கிட்டு பவுடர்லாம் பூசிக்கிட்டு கோட்டு சொட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு மாதிரி அபாண்டமாக பேசுகிறாங்க அமெரிக்காவுடைய நிர்வாகத்தினர். எவ்வளோ பெரிய மோசம்! எப்படி அவங்க உலகத்தை வந்துட்டு கிள்ளிக்கிறேன் நினைக்கிறாங்கன்றதை பாருங்க. இன்னைக்கும் நான் திறந்து விட தயார். உன் முற்றுகையை தூக்கு. இதான சொல்கிறேன். முற்றுகையை நீ விலகிக்கோ. அவன் திறந்து விடுறான் ஹார்முஸ, அவ்வளோதான். ஆனால் ஹார்முஸை கிராஸ் பண்ணுற கப்பல்கள் எந்த கப்பல்களாக இருக்கணும் அப்படின்றத ஈரான் தான் தீர்மானிப்பான். இஸ்ரேல் அவன் மேலே குண்டு போட்டு அவன் அழிச்சான்ல, அப்போ இஸ்ரேலை வந்துட்டு வாட விட்டுட்டு இவன் சாக மாட்டான். வாட விட்டு தான் பிரின்சிபல். வாட விட்டுட்டு சாவு அப்படின்றதுல பிரின்சிபல். அப்போ அவன் எப்படி விடுவான்? விட வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவுதான்.
ஈரானை நீங்கள் அரசியல் ரீதியா, பொருளாதார ரீதியா, இராணுவ ரீதியா முற்றிலுமாக அழிக்க முற்பட்டீர்கள். எதிர்காலமே இல்லாத அளவிற்கு அவங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகள் இதையெல்லாம் தாண்டி நின்று அந்த நாடு சர்வை பண்ணி பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறான். எனவே அமெரிக்க நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம் பொய் சொல்லக்கூடாது. அவன் வந்துட்டு ஒரு பொருளாதார அணுகுண்டாக பயன்படுத்துகிறான் அப்படின்லாம் வந்துட்டு கிழியக்கூடாது. உங்களுக்கு உள்ளபடியே எண்ணெய் வர்த்தகம் நடக்கணுமா, முதல்ல உன்னுடைய தள்ளு. அப்புறம் நீ தான் தயாராக இருக்கல பேச்சுவார்த்தைக்கு. ஈரானோட பேசு. இஸ்லாமாபாத்தில் பேசுறியோ, வேற எங்கே பேசுறியோ பேசு. பேசி தான் தீர்வு காண முடியும். ஆனால் முதல் கண்டிஷன் அது, மீண்டும் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தக்கூடாது. ரெண்டாவது விஷயம், அவன் மீதான அந்த பொருளாதார தடைகளை எல்லாம் நீக்கணும். அப்புறம் தான் நீங்கள் ஹார்மூஸ்க்கே வரணும். அதுக்கப்புறம் நியூக்ளியர், அதுக்கப்புறம் அது 4வது ஸ்டேஜ். ஸோ ரொம்ப தெளிவாக ஈரான் அவனுடைய ப்ரொபோசேஷன் வச்சுட்டான். இப்போ சொல்கிறாரு ட்ரம்ப்பு, அது எப்படி இவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்குது. எது ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்குது? ஏன் விளக்கவே இல்லை, சொல்லணும்ல. ஈரான் இப்படி சொல்கிறத நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எதையுமே சொல்கிறதில்ல. சொல்லதை ஏற்றுக்க முடியாது. அடுத்தபடியானது போர். இப்போ இந்த முற்றுகை போராட்டத்திற்கிடையே சீனாலேருந்து வந்த ஒரு கப்பல், ஈரானுக்கு போன கப்பலை வந்துட்டு இடைமறிச்சிருக்கிறாங்க. அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஆத்தன்டிக் நியூஸாக வரல, ஆனால் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அது ஃபுல்லாக ஏவுகணைகளில் பயன்படுத்தக்கூடிய வெடிபொருட்கள், ரசாயன பொருட்கள் தான் அதில் ஃபுல்லாக இருந்துருக்கு அந்த கப்பலில். என்ன அர்த்தம்? ஈரானுக்கு சீனா உதவுறான். இப்படி உதவ ஆரம்பிக்கிறது உறுதிப்படுத்துச்சு அப்படின்னோம்னா, கட்டாயம் இந்த யுகத்தில் நீங்கள் ஈரானை தோற்கடிக்க முடியாது. ஏன்னா நீ ஒன்று அடிச்சா அவன் 10 அடிப்பான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகுது அமெரிக்கா? பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு தீர்வை கண்டு போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக்கி அந்த இதெல்லாம் பண்ணணும். ஆனால் நியூக்ளியர் அப்படின்ற ஒரு இடத்தை பொறுத்த வரைக்கும் ஈரான் தனது இறையாண்மைக்கு உட்பட்டு என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான் உலகமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டாங்க வேண்டும். அமெரிக்காவினுடைய வசதிக்காக உலகமும் வளைந்து கொடுக்க முடியாது, ஈரானும் வளைந்து கொடுக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நிற்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் முதல் முறையாக ஒரு அதிர்ச்சி செய்தி, இது எண்ணெய் வர்த்தக நாடுகளுக்கு எல்லாமே பொருந்தும். ஐக்கிய அரபு குடியரசு, நான் ஒப்பெக்லேருந்து நான் வெளியேறேன், ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதுலேருந்து நான் வெளியேறேன்ட்டா. இப்போ இது வரைக்கும் இவங்களாம் ஒரு கார்ட்டலாக, ஒரு கூட்டணியாக சேர்ந்து செயல்பட்டு விலையெல்லாம் நிர்ணயிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் வரல, என்னுடைய நாட்டினுடைய நலன் தான் எனக்கு முக்கியம், அது தொடர்பான முடிவை நான் சுதந்திரமாக எடுத்துக்கிறேன், நான் உங்களோட சேரலை அப்படின்னு வெளியேறிட்டான். இது அமெரிக்காவிற்கு ஒரு மாபெரும் பின்னடைவு. ஏன்னா உன்னோட நான் நிற்கிறதுனால தானே ஏன் மேலே அவன் கொண்டு போடுறான். எனக்கு வேணாம், உன்னுடைய பாதுகாப்பு வேணாம், உன்னால் வரக்கூடிய பகைமையும் எனக்கு வேண்டாம். இதுதான் அதனுடைய உள்ளடக்கம். எனவே இது அமெரிக்காவுக்கு முதல் அடி. இதுக்கப்புறம் கல்ஃப் கோஆபரேஷன் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது, அதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.